ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ பேக்ரவுண்ட் பயங்கரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டு மொட்டை மாதிரி. அண்ட் ஆக்சுவலி இன்னைக்கு நியூ இயர் வேறு. ஸோ வீடியோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ரூம் வந்து இப்போ எனக்கு அவைலபிளாக இல்லை, அதனால் வந்து மொட்டை மாடியில் வந்து வீடியோ பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 வந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்துச்சு. ஸோ என்னோட ஃபேவரட் வர ஒரு 10 ஃபிலிம்ஸ் இருக்குது. ஸோ அந்த டாப் 10 ஃபிலிம்ஸை பற்றி எனக்கு பார்க்க போகிறோம். எந்தெந்த படம் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டு. அண்ட் ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ என்னோடய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு படமாக நான் போகலாம். அண்ட் என்னோடய லிஸ்ட்டில் வந்து 10th ஃபிலிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் நைட். குட் நைட் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. எனக்கு வந்து இந்த ஃபீல் குட் மூவிஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து குட் நைட் வந்து 10th பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்டு 9th பிளேஸ் இருக்கிற படம் வந்து மாமன்னன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாமன்னன் ரொம்ப எதிர்பார்த்தேன். அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம். ஸோ அதனால் வந்து மாமன்னன் வந்து 9th பிளேஸ் கொடுக்குறேன். அண்ட் 8th பிளேஸ் வந்து அயோத்தி. அயோத்தி வந்து தேட்டரில் பார்க்கணும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் தேட்டரில் பார்க்க முடியல. ஸோ ZEE5ல ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அப்போ தான் நான் வந்து அயோத்தி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு படம். ஒரு ஃபீல் குட் மூவி. முன்னாடி சொல்ல மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் குட் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அயோத்தி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு சசிகுமார் சாருக்கும் வந்து ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்துச்சு. ஸோ அயோத்தி வந்து 8th பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் 7th பிளேஸ் வந்து போர்த்துயில். போர்த்துயில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு படம். இப்போ நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ தேட்டரில் வந்து நான் ரொம்ப டிஷன் தேட்டர் போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட படம் வந்து தெரிஞ்சு ஒரு 25 to 30 days இருந்துச்சு. கிருஷ்ணவே தேட்டரில் தான் போய் பார்த்தோம். அந்த ஒரு 15-20 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அந்த அப்போ போய் தான் நான் போர்த்துயில் படம் பார்த்தேன். அந்த நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் போர்த்துயில் படம் வந்து நான் 7th பிளேஸ்க்கு கொடுக்குறேன். அண்ட் 6th பிளேஸ் வந்து இது வந்து என்னோடய ஃபேவரட் ஃபிலிம் சொல்லலாம். ஸோ டாடா. ஸோ டாடா வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம். படம் வந்து 2வது நாள் 3வது பார்த்தேன். அண்டு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம். ஸோ கெவின் அவங்களோட கேரியர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது நிறைய பேர் வந்து படம் வந்து கொஞ்சம் ஓல்டு கான்செப்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் படம் டேடா. அதனால் டேடா வந்து நான் 6th பிளேஸ் கொடுக்குறேன். 5th பிளேஸ் வந்து படம் கொடுக்குறேன். பட் நிறைய பேர் திட்ட வாய்ப்பு இருக்குது. என்னென்னா 5th பிளேஸ் வந்து லியோ. ஏன் 5th பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எதிர்பார்த்து படத்துக்கு போய் செகண்ட் ஹாஃப் வந்து நான் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துட்டேன். ஏன்னா இது அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் இருந்தாலும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம் லிஸ்ட்டில் அது இருக்குது. அதனால் வந்து நான் லியோ வந்து 5th பிளேஸ் கொடுக்குறேன். அண்ட் 4th பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிகிர் தண்டா பிளேஸ். என்னோடய ஃப்ரெண்டு சில பேர்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்குது, வேறு படம் மாதிரி இருக்குன்னு தெரியல அப்படின்னாங்க. பட் ஆஸ் ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு அந்த படம் பார்க்கும்போது இதுதான் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ எனக்கு ஜிகிர் ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம். இன்க்ளூடிங் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் வந்து வேறு லெவல். சினிமாவை நினச்சா வந்து நம்ம பண்ண முடியும் ஒரு விஷயம் வந்து கல்சுப்ரஸ் கழிப்பாரு. ஸோ அதனால் வந்து ஜிகிர் தண்டா வந்து எனக்கு 4th பிளேஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் 3rd பிளேஸ் வந்து விடுதலை. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம். தேட்டர்லேயே வந்து ஒரு 3 வாட்டி கிட்ட பார்த்தேன். அந்த வெற்றிமாறன் சார் கிராஃப்ட் இருக்குல்ல, அந்த ஓப்பனிங்கில் ஒரு 10 to 15 minutes ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்காக படம் பார்க்கலாம். ஸோ விடுதலைக்கு வந்து நான் கொடுக்குறது வந்து 3rd பிளேஸ் இன் மை டாப் ரேங்கிங்கில். அண்ட் 2nd பிளேஸ் வந்து ஆல் டைம் தலைவர் ஜெயிலர். ஸோ ஜெயிலர் தேட்டரில் வந்து தேட்டர் பிளாஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த ஜெயிலர் பார்த்த அந்த என்வரான்மெண்ட்டே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பின்ன தேட்டரில் பார்த்தோம். அந்த ஒரு சீனும் சரி இன்ட்ரோல் பார்க்கலாம் டெரிஃபிக்காக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி மக்கள் தேட்டருக்குள்ளே கொண்டு வந்து இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த மாஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு நிறைய பேர் என்ன சலார் இல்லையான்னு கேட்காதீங்க. ஸோ சலார் வந்து ஹிஸ்ட்ரி இல்லை. ஜெயிலர் என்னோட ஃபேவரட்டான ஃபிலிம். ஸோ அதனால் ஜெயிலருக்கு நான் வந்து 2nd பிளேஸ் கொடுக்குறேன். அண்ட் 1st பிளேஸ் என்னோட ரேங்கிங்கில் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா சித்தா வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம். அது ரீசெண்ட் டைம்ஸில். அண்ட் படம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷனல் நினைக்கிட்டேன். என்ன படம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்ல வேண்டிய கருத்தை சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காங்க. சித்தார்த் வந்து அந்த சித்தா கேரக்டருக்கு வாழ்ந்துருப்பாரு. ஸோ நம்மளாம் வந்து நான் முதல் சித்தப்பா அப்படிங்கிறதால வந்து அது படம் வந்து எமோஷனுக்கு ஆகிட்டாச்சு. ஸோ வந்து சித்தா என்னோட ஃபேவரட். ஸோ சித்தார்த் தான் டாப் 10.
டாப் 10ல் நம்பர் 1 பொசிஷன் நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க் வைஸ் என்னோட டாப் 10 2023 வந்து என்னோட டாப் 10 ஃபிலிம்ஸ் இதுதான். அண்ட் 2024 இப்போ வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். அண்ட் 2023 வந்து நிறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருப்பீங்க, இது பண்ணணும் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் அந்த ரெசல்யூஷனை வந்து நீங்கள் கைப்பற்றிருப்பீங்க, நிறைய பேர் வந்து அதை பண்ணாமல் போயிருக்கீங்க. 2024 அதை நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ 2024 எனக்கு பர்சனலாக இந்த 2024 வந்து ஒரு நல்ல ஒரு இயராக அமையுங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ ஒரு படம் பண்ணுறோமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம். அண்ட் ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பட்டன் நமக்குங்க. அண்ட் பாய் மக்களே.